திருப்புகழ் 207. ஒருவரையும் ஒருவர் அறியாமலும் திரிந்து இருவினையின் இடர்கலியோடு ஆடி நொந்து நொந்து உறங்கிடு மெழுகு அது என வாடி முன்சை வஞ்சனையாலே ஒளி பெறவே எழுவு மரபாவை துன்றிடும் கயிறு விதம் என மருவி ஆடி விண் பறிந்து ஒளிரும் மினல ஊறு அது என ஓடி அங்கம் வெந்திடுவேனை கருதி ஒரு பரம பொருள் ஈது என்று என் செவி இணையில் அருளி உருவாகி வந்த என் கருவினையோடு அருமலமும் நீரு கண்டு தன் தரு மென் கருணை பொழி கமல முகம் ஆறும் இந்துளம் தொடை மகுட முடியும் ஒளிர் நூபுரம் சரண் கலகலன மயிலின் மிசை ஏறி வந்து உகந்து என ஆழ்வாய். திரிபுரமும் அதன் உடலும் நீரு கண்டவன் தருணம் மழ விடையன் நடராஜன் எங்கனும் திகழ் அருணகிரி சொரூபன் ஆதி அந்தம் அங்கு அறியாத சிவய நம நம சிவய காரணன் சுரந்த அமுதம் அதை அருளி எமை ஆளும் எந்தை தன் திரு உருவின் மகிழ் எனது தாய் பயந்திடும் புதல்வோனே குறுகு கொடிவுடன் மயிலில் ஏறி மந்தரம் புவனகிரி சுழல மறை ஆயிரங்களும் குமரகுரு என வலிய சேடன் அஞ்ச வந்திடுவோனே புறமகளின் இடை துவள பாத செஞ்சிலம்பு ஒலிய ஒரு சசிமகளோடே கலந்து தின் குரு மலையின் மருவு குருநாத உம்பர்தம் பெருமாளே கருணை பொழி கமலமுகமாறும் இந்துளம் தொடை மகுட முடியும் ஒளிர் நூபுரம் சரண் கலகலன மயிலின் மிசை ஏறி வந்து உகந்து என ஆழ்வாய். புறமகளின் இடை துவள பாத செஞ்சிலம்பு ஒலிய ஒரு சசிமகளோடே கலந்து தின் குருமலையின் மருவு குருநாத உம்பர்தம் பெருமாளே. 3 அசுரர்களையும் திரிபுரங்களையும் காமனின் உடலையும் எரித்து சாம்பலாகும்படி செய்தவன் மிகவும் இளமையுடைய காலை ஊர்தியை உடையவன் நடராஜன் எங்கும் விளங்கும் அருணகிரி சிவந்த மலை தீயின் வடிவம் கொண்டவன். அந்த அருணகிரியில் ஆதி அந்தம் நான்முகனாலும் திருமாலும் அறிந்து கொள்ளாதபடி உயர்ந்து நின்றவன். சிவாய நம நம சிவாய என்ற 5 எழுத்தின் பஞ்ச அக்கரத்தின் மூலமாய் விளங்குபவன். அருள் சுமந்து ஞான அமுதத்தை தந்தருளி என்னை ஆண்டவன். இத்தகைய எம் சிவபெருமானின் இடப்பக்கத்தில் இருந்து மகிழும் என் தாய் உமையம்மையார் பெற்ற அருளிய முருகனே, சேவல் கொடியுடன் மயில் ஊர்தியில் அமர்ந்து மந்தரமலையும் புவனங்களும் மற்ற மலைகளும் சுழல வேதங்கள் குமரகுருவே என துதிக்க ஆதிசேடன் அஞ்சி நடுங்க உலா வருபவனே, புறவர் பெண்ணான வள்ளியின் இடையானது துவளவும் அவருடைய கால்களில் அணிந்துள்ள செஞ்சிலம்புகள் ஒலிக்கவும் இந்திராணியின் மகளான தேவசேனையுடன் கலந்து திண்மையான குருமலையில் வீற்றிருக்கும் குருநாதனே, தேவர் பெருமாளே. பொதுமங்கையர் வீட்டிற்கு ஒருவர் போவது மற்றவர்க்கு தெரியாதபடி திரிந்து நல்வினை தீவினை என்னும் இருவினைகள் காரணமாய் துன்பத்தையும் கலக்கத்தையும் அடைந்து மிகவும் மனம் வேதனை அடைந்து உலையிலே இட்ட மெழுகு உருகுவதைப் போல வாடி முன் பிறவியில் செய்த வஞ்சனையின் விளைவாக பொம்மலாட்டத்தில் மரப்பதுமையை நெருங்கிய கயிற்றை கொண்டு சூத்திரதாரி ஆட்டும் விதம் போல் உலகத்தில் பொருந்தி ஆடியும் வானத்தில் வெளிப்பட்டு ஒளி செய்யும் மின்னல் போல் ஒரு நொடியில் வாழ்நாள் கழிந்துவிட உடல் வெந்து அழிவேன். இத்தகைய உடலை உடைய என்னை அடியாருள் ஒருவனாய் எண்ணி ஒப்பற்ற பரம்பொருள் இதுவே என்று என் 2 காதுகளிலும் உபதேசம் செய்து வினையின் விளைவாய் உருவாகி வந்த என் கொடிய வினையையும் அரிய மும்மலங்களையும் தூளாகச் செய்து குளிர்ச்சி உடையதும் பெருமை மேன்மை கொண்டதுமா உன் அருளை பொழிவதும்
தாமரை மலர் போன்றதுமான நின் 6 முகங்களும் கடப்ப மலர் மாலையும் மணிமுடிகளும் தோன்றவும் விளங்கும் சிலம்பு அணிந்த திருவடிகளும் விளங்க கலகல கலகல என்ற ஒலியுடன் மயில் மீது ஏறி வந்து மகிழ்வுடன் என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக, ஆட்கொண்டு அருள வேண்டும் என்றவாறு. நம சிவாய ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நம சூக்கும பஞ்சாட்சரம், சிவாய முக்தி பஞ்சாட்சரம். முருகப்பெருமானே அல்லாமல் சிவபெருமானும் அருணகிரியார்க்கு அருளினார் என்பதை இப்பாடலால் உணரலாம்.